ஏசப்பா உங்களுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்க நல்ல பிள்ளைங்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க. எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்க உங்க பிள்ளைகளாக வாழ நீங்க எங்க கூட இருங்க. எல்லா தீங்குக்கும் எங்களை பிள்ளைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கதை வேணுமா உங்களுக்கு? கதை ரொம்ப பிடிக்குமா? இன்னொரு கதை சொல்லிட்டுமா? ஒரு ஊர்ல ரவின்னு ஒரு தம்பி இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? இகந்திகாவா? இகந்திகா? திவ்யாவா? திவ்யா, விவின், செச்சிவின், ஜெசிகா. உங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குல்ல. அப்படி ஒரு அண்ணனுக்கு பேரு ரவி. அந்த அண்ணன் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருப்பாங்க. சரியா? நல்ல பிள்ளையா இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க. ஒரு நாள் ரவி ரவி அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. இந்த அண்ணன் என்னன்ட்டு வந்தாங்க. நான் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போறேன், நீ பின்னாடி வாரியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரவிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளெல்லாம் அம்மா கடைக்கு கூப்பிட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, பண்டெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு. உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் பழைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டான். போட்டோன்னு ஆட்டோ வந்துட்டு உடனே ரவி அவங்க அம்மாவும் ஆட்டோ மேல ஏறி உட்கார்ந்தாங்க. ஸ்வயங்கர போயிட்டு ஆட்டோ அங்க மார்க்கெட்ல போய் என்ன செஞ்சுட்டு நின்றுட்டு இவங்க 2 பேரும் இறங்கி அம்மா ஒவ்வொரு கடையிலையா போய் என்ன செஞ்சாங்க, ஜாமான் வாங்கினாங்க. எல்லா கடையிலையும் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில ஒரு கடைக்கு வந்தாங்க. காய்கறி கடை. அங்க காய்கறி கூடையா இருந்துச்சு, மாம்பழம் கூடையா இருந்துச்சு. ரவிக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? அதுவும் சூப்பரான மாம்பழம், டேஸ்டான மாம்பழம் ஒரு கூடை நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? யாருக்கா மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்ப அவங்க அம்மா கடையில ஜாமான் வாங்கிட்டே இருந்தாங்க. அந்த கடையில ஜாமான் வாங்கிட்டே இருந்தாங்களா. உடனே ரவி அண்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கூடை நிறைய மாம்பழம் இருந்துச்சு. ரவி அண்ணனுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால யாருக்கு தெரியாம ஒரு மாம்பழத்தை எடுத்துருவான்ட்டு பட்டக்குன்னு ஒரு மாம்பழத்தை எடுத்து பட்டக்குன்னு சட்டப்பையில போட்டாங்க. இந்த மாதிரி மாம்பழத்தை. சரியா? இப்படி ஒரு மாம்பழம் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு, திங்கணும் போல இருக்குல்ல. அது மஞ்சள் அழகா இருந்துச்சு. அந்தால இந்த அண்ணன் யாரும் பார்க்கல நம்மளன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாம கடைக்காரருக்கு தெரியாம அந்த மாம்பழத்தை எடுத்து இப்படி சட்டப்பைக்கு விட்டு ஒழிச்சு வச்சுட்டான். ஒழிச்சு வச்சுன்னா அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஜாமான்லாம் வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்போ கடைக்காரர், ஏமா இந்த மாம்பழத்துக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்காங்க. நான் இங்க மாம்பழம் வாங்கினேன் அப்படின்னு
ரவியோட அம்மா சொல்றாங்க, ரவி எடுத்தது அம்மா பார்க்கலல்ல, இன்னும் உங்க மகன் தாம்மா மாம்பழம் எடுத்தான் அப்படின்னு சொன்னா, என் மகன் நல்ல பையன், என் மகன் எந்த தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் இன்னும் உங்க கடைக்கே வர மாட்டேன், என் மகனே என் திருடன் சொல்லிட்டு அம்மா கடைக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ரவிக்கு இந்த மாம்பழத்தை வீட்டுக்கு வந்தோடனே எப்ப சாப்பிடலாம்னு ஒரே ஆசை. உங்களுக்கு ஆசையா இருக்குல்ல? உடனே இதை பார்த்தோன்னா ஆசை. உடனே அம்மா காப்பி போட போயிட்டாங்க. உடனே என்ன செஞ்சா அந்த ரவி அந்த அண்ணன் பின்னாடி போனா, வீட்டுக்கு பின்னாடி உடனே போனான். மழைன்னு என்ன செஞ்சான், மாம்பழத்தை கடிச்சு என்ன செஞ்சான், சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரவின்னு கூப்பிட்டுட்டாங்க அவங்க அம்மா. காப்பி போட்டுட்டேன், காப்பி குடிச்சிடுவா அப்படின்ட்டு. உடனே அச்சோ மாம்பழத்தை பார்த்துருவாங்களே அம்மா. பார்த்தவங்க அம்மா திருநதை பார்த்தா என்ன செய்வாங்க, திட்டுவாங்களா கொஞ்சுவாங்களா? பேசுவாங்கல்ல, திருடக்கூடாதுல்ல, திருடுறது தப்பு தானே. உடனே ஐயோ அம்மா பார்த்துக்குவாங்களே சொல்லிட்டு மழை பாதி மாம்பழம் இருக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி போய் என்ன செஞ்சுட்டான், ஒரு வாசல் பக்கத்துல குழியை தோண்டி இந்த மாம்பழத்தை என்ன செஞ்சுட்டான், புதைச்சி வச்சுட்டான். சரியா, புதைச்சாச்சு. வாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அம்மாட்ட போய் நல்ல பிள்ளை மாதிரி காப்பி குடிச்சாச்சு. சரி, இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிட்டு. அப்புறம் மழைலாம் ரொம்ப பெஞ்சிச்சு. அப்புறம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பாவுக்கு லீவு. நம்மளாம் லீவு நாள் அம்மா அப்பா ஏதாச்சும் வேலை செய்வாங்கல்ல வீட்டில், நம்ம சுத்தப்படுத்துவாங்கள்ல, அதே மாதிரி அவங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி வளவு வேஸ்டான இடம், அதில் செடி கொடி மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்பா ரவி அவங்க அம்மா எல்லாரும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பெருக்குறாங்க. ரவி அள்ளி தட்டுறான். நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பின்னாடி வாசல் பக்கம் வராங்க. அங்க பார்த்தா ஒரே ஆச்சரியம் அப்பாவுக்கு, ஒரு மாமரம் நிக்கி. இது மாமரம் எப்படி இங்க வந்துச்சு, யார் வச்சா அப்படின்னு ஒரே குழப்பம் அப்பாவுக்கு. அதனால அப்பா பறவை கொட்டை போட்டு முளைச்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சு குழம்பிட்டே இருந்தாங்க. இதை என்ன செஞ்சாங்க, ரவி மாமரத்தை பார்த்தோன்னு அவனுக்கு என்ன செஞ்சுட்டு, அவன் செஞ்ச தப்பு ஞாபகம் வந்துட்டு. அவன் தானே மாம்பழத்தை தின்னுட்டு புதைச்சி வச்சான் கொட்டைய. அது என்ன செஞ்சுட்டு மரமா மாறிட்டு. அம்மா என்ன செய்றாங்க, ரவியை பார்க்காங்க. ரவி அம்மாவை பார்க்கா. ரவிக்கு முகம்லாம் வேர்த்து. ஐயோ நம்ம அவந்துக்கிட்டோம், நம்ம அவ்வளோதான், நம்ம செஞ்ச தப்பு இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பயத்தில் இருக்கோம். அதனால அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த வேலை இவன் தான். அன்னைக்கு நம்ம கடைக்கார்ட்டெல்லாம் நம்ம பையனுக்காக என்ன செய்தோம், சண்டை போட்டோம். ஐயோ நம்ம பையன் தான் தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன செய்யறான், அவங்க அம்மாவுக்கு போய் தன்னுடைய தப்பை என்ன செய்யறான் சொல்றான். ஏம்மா நான் ஒரு மாம்பழத்தை திருடுனேன், அதை தான் திருட்டு கொட்டையில் போட்டு இப்போ மரமா முளைச்சிட்டு, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்ட மன்னிப்பு கேட்டான். அம்மா நான் ஒன்று மன்னிச்சிருந்தேன், நீ ஏசப்பாட்ட மன்னிப்பு கேடு. ஏசப்பா பாவத்தை மன்னிக்கிறவர் தானே. நீங்க தப்பு செஞ்ச யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். திருடுறது தப்பு தானே, திருடக்கூடாதுல்ல. நீங்க யாரும் திருட மாட்டீங்களா, நீங்க நல்ல பிள்ளைங்க தானே. அதனால திருடக்கூடாது, அது பாவம், ஏசப்பா பிடிக்காது. சரியா, உடனே மன்னிப்பு கேட்டாங்க அம்மா. உடனே அந்த கடைக்காரர்கிட்ட போய் அந்த மாம்பழத்துக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த காசை போய் என் மகன் தான் அதை எடுத்துருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கடைக்காரர்கிட்ட காசு கொடுத்துட்டாங்க. ரவி என்ன இப்ப என்ன செஞ்சுட்டான், நல்ல பையனா மாறிட்டான். தான் செஞ்ச தப்பெல்லாம் என்ன செஞ்சுட்டான், அம்மாட்ட சொல்லிட்டான், ஏசப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டான். இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே யாருக்கு பயப்பட வேண்டியல, அவன் தப்ப சொல்லி மன்னிப்பு கேட்டதுனால இப்ப சந்தோஷமா இருக்கான். சரியா, அப்படிதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா, எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? இல்லையா, சொல்லி தரட்டுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனக்கு கேட்கல நீங்க சொல்றது, சாப்பிடலையா நீங்க? சத்தமா சொல்லணும், அப்பதான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க உங்க சத்தத்தை கேட்டு. சத்தமா சொல்றீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன்
பெறுவான். இரக்கம் பெறுவான். ரவி என்ன தப்பு செஞ்சாங்களா? முதல்ல மறைச்சாங்களா? அப்புறம் தன் தப்பை உணர்த்தி எரிச்சிட்டாங்க. அதை அறிக்கையிட்டு அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களுக்கு இறக்கம் கிடைக்கும். சரியா? அதோட அர்த்தம் தான் இந்த வசனம். சரியா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த மாம்பழம் அழகா இருக்கா? இந்த மாம்பழம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? சூப்பரா இருக்கு. இந்த மாம்பழத்தை மாதிரி நீங்களும் சூப்பரா இருக்கீங்க. என்ன? சரியா? அடுத்த வாரம் நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வரணும் சண்டே கிளாஸுக்கு. சரியா? சரியா? யாரெல்லாம் அப்படி கூட்டிட்டு வரீங்களோ அவங்களுக்கு கூட ஒரு சாக்லேட் கிடைக்கும், கூட ஒரு பிஸ்கட் பாக்கெட் கிடைக்கும். இன்னைக்கு நீ வந்து இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு சாக்லேட். நீ ஒரு ஆளை கூட்டிட்டு வரணும். நம்மளுக்கு பிபிஎஸ்க்கு நிறைய பேர் வந்தாங்களா? அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு பார்த்து கூட்டிட்டு வரணும். சரியாம்மா? 4 மணிக்குன்னா நீங்க வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம். சரியா?